சில பேர் உங்க பின்னாடி போயிட்டு தல அவளாம் ஒரு ஆளே இல்ல தல, இதுவே நீங்க முன்னாடி வந்தா தல நீ தான் தல ஆளே. சில பேர் இப்படிதான் உங்களை பத்தி பின்னாடி எல்லாத்தையும் போயிட்டு தப்பா பேசிட்டு நீங்க முன்னாடி வந்தா மட்டும் உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு கைண்டா பேசி உங்களோட பெரிய சப்போர்ட்டரே அவங்க தான்ற மாதிரி பேசுவாங்க. உங்க மூஞ்சி முன்னாடி நல்லா பேசுற எல்லாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில சமயம் அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்னாலயோ இல்ல ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுனால கூட அவங்க அந்த மாதிரி பிரிட்டன் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க ரியாலிட்டியில ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த பர்சனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, அவங்களை ட்ரஸ்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல இல்லாத போது உங்களை பத்தி தப்பா பேசுறது, உங்களை பத்தி தேவையில்லாம காசிப் பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சமயம் இந்த மாதிரி பீப்புள் நடந்துக்கிறதுக்கான காரணம் உங்களை ஹேட் பண்றதா மட்டும் இருக்காது, உங்க மேல ஏதோ ஒரு ஜெலசி இல்ல இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதுல ஹார்டஸ்ட் பார்ட்டே இதுதான், யாரு ரியல்னு சொல்லி உங்களால அவ்வளவு சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா உங்க ஃபேஸ் முன்னாடி வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டு உங்களோட கேரக்டரே தப்பா பேசுவாங்க. உங்களோட சக்சஸ பார்த்து அவங்க கை தட்டுவாங்க. அதே பீப்புள் தான் நீங்க எப்ப ஃபெயில் ஆவீங்கன்னு சொல்லிட்டோம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலதான் பீப்புள் எப்பவுமே பிட்ரே ஆயிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க எனிமையா நினைக்கிற ஒரு பர்சன்ட் இருந்து பிட்ரேல் நடக்காது. ஏன்னா கூட இருக்கவங்க மட்டும்தான் உங்களை பிட்ரே பண்ண முடியும். சோ அதனால ஒருத்தவங்களோட வேர்ட்ஸ் எப்பவுமே நம்பாதீங்க, அவங்களோட பிஹேவியரை பாருங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம லைஃப்ல ஒரு ஹானஸ்டான எனிமி பண்ற டேமேஜை விட ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட் பண்ற டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனாலதான் எல்லாருமே சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லின்னு சொல்றாங்க. ஏன்னா லாயல்ட்டின்ற ஒரு விஷயம் நீங்க அந்த இடத்துல இருந்தாலும் இல்லனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி மோர் ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.